ஆழ்மனதின் அற்புத சக்தியில் ஜோசப் மர்ஃபி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, புறத்தூண்டுதல், அதாவது வெளியில் இருக்கிறவங்க சொல்கிற ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்மளை எப்படி பாதிக்குது, இல்லை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகுது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு நடுக்கடலில் வந்துட்டு ஒரு கப்பலில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்ட போய் ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா அது வேறு. இதே வந்து கெட்ட விஷயமா லைக் எப்படி சொல்கிறதுனா, மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி பேசுகிறது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கே, முகமும் பேயரைஞ்ச போல் இருக்குது, உங்கள் கடல் பயணம் எதுவும் ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, நான் வேணால் உங்களுக்கு அறைக்கு வேணால் கூப்பிட்டு போகவா, அந்த மாதிரி ஏதாவது கவலைப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம், இல்லை புறத்தூண்டுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உடனே அவங்க ஃபேஸ் வந்துட்டு முகம் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த கடற்பயணம் குறித்தே வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு பயம் வர ஆரம்பிச்சிரும். ஒரு வேளை நமக்கு இது ஒத்துக்கலையோ, நம்ம மூஞ்சி அதனால தான் இப்படி இருக்கோமோ, நம்ம டல்லாக இருக்கோமோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதே வந்து இப்போ ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா, யாரையாவது நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பேசுகிறப்ப அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு நீ முன்னை விட இப்போ குண்டான மாதிரி இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னே, அவங்க போயிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அப்படின்னா, பாத்ரூமில் போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னோன்னே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும். ஆமாம், நம்ம குண்டாக தான் இருக்கோம் போல், நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புறத்தூண்டுதல் வந்துட்டு பாசிட்டிவாக நம்ம வந்துட்டு சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம், யாரையும் மனசு நோக்கிற மாதிரி சொல்லாமல் அதுக்கு பதிலாக வந்துட்டு அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை என்னால் காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது, என்னாலலாம் வந்துட்டு நல்ல விஷயம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா வாயை மூடிட்டு இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. ஸோ புறத்தூண்டுதல் எவ்வளோ வந்துட்டு ஒருத்தவங்களோட ஆள் மனசில் டக்குன்னு போய் நிற்கிது. ஏன்னா கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன சொன்னாலுமே டக்குன்னு போய் எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட சொல்லுவோம், சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் சொல்லுவோம். கான்ஷியஸ் மைண்ட் தான் வந்துட்டு பகுத்தறியும், இது நல்லதா, இது கெட்டதா, இது நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு. அது வந்து ஒரு கேப்டன் மாதிரி, அதுதான் வந்து முடிவு பண்ணணும். இது வந்துட்டு நல்ல விஷயமா, இது கெட்ட விஷயமா, இது நம்ம எடுத்துக்கலாமா, இது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கலாமா, இல்லை இது நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க சொல்கிறாங்களா அப்படின்றத அந்த கான்ஷியஸ் மைண்ட் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு ஆள் மனசில் போய் நிற்கிறப்ப வந்துட்டு அது நல்ல விஷயமாக வந்துட்டு செயல்படும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.